டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கு ஈக்குவேஷன் எப்படி அமைப்பது என்பதை பற்றி இப்போ பார்ப்போம். அதாவது ஈக்குவேஷனில் இப்போ பாருங்க, 1 2 3 4 2 3 4 1 3 4 1 2 4 1 2 3. அதாவது இது ஈக்குவேஷனை எப்படி அமைக்கிறது, எப்படி ஈக்குவேஷன் அமைக்கிறது என்பது பார்க்குறது. இது மொத்தமாக என்ன செய்யணும், எல்லாத்தையும் கூட்டுற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் உருவாக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இதனுடைய கூட்டுத்தொகை ஈக்குவேஷன் என்ன, n இன்ட்டு ப்ளஸ் / 2. மொத்தம் எத்தனை இருக்குது, 1 2 3 4. எத்தனை இருக்குது, 4 இருக்குது. 1 2 3 4. அதாவது இதே அளவு தான் இருக்குது. இதில் இது என்னன்னு கொடுக்குறோன்னு வைங்க 4. அப்போது இது எத்தனை இருக்குது, மொத்தம் 4 இருக்குது. அப்போ 4 வந்து n. 1 2 3 4 இது n. அப்போது இது மொத்த கூட்டுத்தொகை எவ்வளோ, n² ப்ளஸ் / 2. இது எஸ்ன்னு வச்சுக்குவோம், இதனுடைய கூட்டுத்தொகை. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இதனுடைய கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கிறோம். இதனுடைய கூட்டுத்தொகை என்ன, 1 2 3. எப்படி என்ன இதனுடைய கூட்டுத்தொகை, 1 எத்தனை வந்திருக்கு, 1 3 தடவை வந்திருக்கு, 2 2 தடவை வந்திருக்கு, 3 1 தடவை வந்திருக்கு. இதனுடைய கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கிறது ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதனுடைய கூட்டுத்தொகை என்ன, ஓர் 3 3 2 4 3 1 3, மொத்தம் 10 வருதா. இந்த ஈக்குவேஷனில் கொடுத்து நம்ம வந்து இது 10 வருதான்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல ஈக்குவேஷன் அமைப்போம். எப்படி அமைக்கிறது, முதல்ல இது டோட்டல் ஈக்குவேஷனுக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இதுக்கு மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, இது என்ன, இது ஒரு ஈக்குவேஷன் என்ன, n ப்ளஸ் n ப்ளஸ் 6. இது வந்து tன்னு வச்சுக்கோ. இப்போ மொத்த கூட்டுத்தொகை இது x, இது yன்னு வச்சுக்கோ. அப்போ x ப்ளஸ் y ஈக்குவல் டு எஸ். நம்மளுக்கு என்னென்ன தெரியும், எக்ஸு தெரியும். இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, டீன்னு இல்லை, எக்ஸு தெரியும். இப்போ ஒய் நம்மளுக்கு தெரியணும். அப்போ என்னது, இப்போ எஸ்ஸு தெரியும், எக்ஸு தெரியும். இப்போ ஒய்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும் முதல்ல. அப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன செய்யணும், எக்ஸு வந்து 0.1 வச்சுக்கோங்க, 0.2. 2இல் 1ஐ பிரதியிட கிடைப்பது என்ன, y ஈக்குவல் டு கடைசியில் இப்படி வரும். ஓகேவா.